இந்த வீடியோவில் நான் இது பண்ணால் ஃபைன் வரும், அது பண்ணால் ஃபைன் வரும், அதை பற்றி பேச போகிறது இல்லை. ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் இருக்கிறவங்க பண்ணக்கூடிய விஷயம். நான் சவுதியில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து கார் மேலே விண்ட்ஷீல்டு சம்திங் சொல்லுவாங்க. அதுலேருந்து குழந்தைய நிப்பாட்டி வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுவாங்க. நிறைய அரபிங்க பண்ணுவாங்க. அவங்கள நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட மைண்ட் செட் அப்படி. சரியா? ஆனால் நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது பண்ணால் ஃபைன் இருக்குது, போலீஸ் பிடிப்பாங்க, ஃபைன் போடுவாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ஒரு 2000 ரியாலோ, ஒரு 1000 ரியாலோ, 500 ரியாலோ அது மேட்ரு கிடையாது, சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் பசங்களோட உயிர் பல கோடி கொடுத்தாலும் திருப்பி வராது. ஸோ ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இன்சிடென்ட் இதே மாதிரி பார்த்தேன். குழந்தைக்கு வந்து ஒரு சப்வேல இறக்கும்போது இரும்பு கம்பி பட்டு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்பா அம்மா நம்ம தான் அடல்ட்டு, நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். குழந்தைங்க என்ன வேணால் கேட்பாங்க. அவங்க வந்து சூப்பர்மேன் மாதிரி மாடியிலேருந்து ஜம்ப் பண்ண கூட அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து ஒரு பேரண்ட்டாக மெச்சூராக நடந்துக்கணும். ஸோ யார் யார் கார் விண்ட்ஷீல்டு வச்சுருக்கீங்க, உங்கள் குழந்தைங்களை ஏற்றிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைங்களோட லைஃப்பை நீங்கள் பெரிய ரிஸ்கில் போட்டுட்ருக்கீங்க. இது பண்ணால் உங்களுக்கு ஃபைன் வரும்னு நான் சொல்ல போகிறதில்ல. உங்களோட குழந்தைங்க லைஃப் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் திருப்பி வர வைக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் பணக்காரனாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ தான் பணம் செலவு பண்ணாலும் போன உயிரை கொண்டு வர முடியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்கள நல்லபடியாக அவங்க மெச்சூர் ஆகிற வரைக்கும் நல்லபடியாக வளர்த்து அவங்கள விடுங்க. அண்ட் நீங்கள் சவுதி வாசிக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அண்ட் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.